பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 84:1 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதில் 2, என் ஆத்துமா கர்த்தருடைய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம் என்ன? இன்பம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் எல்லா சௌக்கியத்தையும் பெற்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு இன்பம் நிறைந்த ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காகவே நாம் அதிகமாக உழைக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுடைய அந்த குடும்ப காரியங்களுக்காக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எந்த காரியங்களிலும் நாம் கவனம் செலுத்தாதவர்களாய் இருக்கிறோம். காரணம் என்ன? என் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இன்பம் நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். ஆம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஒருத்தருக்கல்ல, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு இன்பமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வுகள் அல்லது அந்த குடும்பம் எல்லாவற்றையும் பெற்று ஒரு பாக்கியசாலியான குடும்பமாக இருக்க வேண்டுமானால் அந்த குடும்பம் அந்த இன்பத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? சேனைகளின் கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய ஆலயத்திலே இன்பங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலம் அவ்வளவு இன்பம் கலந்தது. ஒரு வண்டானது பூவின் மேலே உலாவி அந்த பூவில் உள்ள எல்லா மதரங்களும் அந்த வண்டின் மேலே பட்டு அது புறப்பட்டு போகும்போது அந்த பூவினுடைய வாசனைகளும் அதில் உள்ள எல்லா சாராம்சங்களும் அந்த வண்டின் மேலே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குடும்பம் ஒரு இன்பமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திலே ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் துன்பப்படும்போது தேவனுடைய ஆலயத்தை பார்ப்பதில்லை. அங்கே எனக்கு வர தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, துன்பப்படும்போது துன்பங்கள் நீங்கி இன்பமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திற்கு ஓடி வர வேண்டும். ஆம், அங்கே அப்படி என்ன இருக்கிறது என்று சொன்னால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 23:1 சொல்லுகிறது, அங்கே நல்ல இன்பமான பாடல் ஆராதனைகள் உண்டு. ஆம், அங்கே இன்பமான பாடல் ஆராதனை. சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறார், தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலின், அதாவது ஆண்டவரை குறித்து பாடுகிற இன்பமான பாடல்கள் திருச்சபையிலே உண்டு. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை வீட்டிலே போய் பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆலயத்தில் உள்ள இன்பம் வீட்டுக்கு கடந்து வருகிறது. ஆம், இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? தேவ சமூகம் ஆலயத்தில் மட்டுமல்ல, ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரை ஆராதனைக்கு வந்துவிட்டு அப்படியே நம்முடைய வீட்டுக்கு
கூட்டிக் கொண்டு வருவது மிகப்பெரிய இன்பமான ஒரு வாழ்க்கை. ஆம், அங்கே பாடப்படுகிற பாடல்கள் இன்பமானது. ஆதியாகம புஸ்தகம் 49:21 சொல்லுகிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆம், இன்பமான வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம போகும்போது அங்கே இன்பமான வசனங்கள் இருக்கிறது. நம்மளை தேற்றக்கூடிய, நம்மளை சரி பண்ணக்கூடிய, நம்மளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அருமையான வசனங்கள் தேவாலயத்திலே உண்டு. அவர் சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. இன்றைக்கு ஆலயத்திற்கு போகிற திரள் கூட்ட மக்கள் போயிற்று, அங்கே ஏதோ ஒரு கூட்டம் பார்த்தோம் என்று அல்ல, அங்கே ஜீவனுள்ள இன்பத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான தேவ வசனத்தை கேட்டு அவைகளை விசுவாசித்து வீட்டுக்கு கடந்து வருகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய சமூகம் நம்முடைய வீட்டிலே காணப்படுகிறது. நம்முடைய குடும்பம் இன்பமான குடும்பமாய் மாறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே போகும்போது கணவன் மனைவி ஐக்கியம், தகப்பன் பிள்ளை உறவு ஐக்கியம் சீர்படுகிறது. ஆம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 1:23 சொல்லுகிறது, சவுல் உயிரோடு இருக்கையில், பாருங்கள், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். ஆம், அந்த தேசம் கர்த்தரோடு, அந்த ராஜா கர்த்தரோடு, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கும்போது அந்த தகப்பனும் மகனும் அவ்வளவு ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பாருங்க, பிள்ளையும் தகப்பனும் தாயும் பாருங்க பூனையும் எலியுமாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஆம், ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ள முடியாத நிலைகள். பிள்ளை நினைக்கிறது, அப்பா என்னுடைய சிந்தையை அவர் அறிந்து கொள்ளவே இல்லை, நான் என்ன சொல்லுக வருகிறேன் என்று சொல்லி அப்பா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிள்ளையினுடைய ஆதங்கம். பெற்றோருடைய ஆதங்கம் என்ன, என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு பெரிய கண்ணீர். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட கண்ணீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த ஐக்கியம் எங்கே ஸ்திரப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில். ஆம், ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் தேவனுடைய ஆலயத்திலே உண்டு. இதையெல்லாம் கண்ட தாவீதுதான் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இன்பம் உங்களுக்கு தேவையா? உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறணுமா? நீங்க கர்த்தரை தேடணும். அவருடைய ஐக்கியமான அந்த உறவுக்குள்ள நீங்க கடந்து வரணும். நீங்க விட்டு போன அந்த உறவை திரும்ப புதுப்பிக்கணும். அந்த வேத வசனங்கள், ஆதியிலே நீங்கள் தேவனோடு கொண்டிருந்த அந்த அன்பு, இவைகளையெல்லாம் நீங்கள் புதுப்பித்து மறுபடியுமாக அவருடைய இன்பமான வாசஸ்தலத்தை தேடுங்கள். அப்பொழுது நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பவுமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று வருகிறோம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்பம் இல்லையே என்று சொல்லி பலருடைய ஆதங்கங்கள். நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு இல்லையே என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், ஆலயத்திற்கு மட்டும் போனால் போதாது, அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் பழக வேண்டும். ஆம், சங்கீதம் 29 ஸ்தோத்திரம் 3 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? தண்ணீரின் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு போகும்போது ஏதோ கற்றுக்கொள்ள போகிறோம், ஏதோ ஒரு அம்மாக்காக அப்பாவுக்காக ஆலயத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம பாரம்பரியத்துக்காக போகிறோம், அப்படி இல்லை. அந்த ஆலயத்தில் தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது. நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா உங்கள் காதால?
ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை. பிரியமானவர்கள், நீங்கள் ஆலயத்திற்கு சென்றாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உங்க ஸ்தோத்திரம் பலவிதமான ஜெபங்களுக்கு பதில் இல்லை. ஏன் அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஒன்றுதான், தேவ சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு இன்பமான காரியங்கள் வாய்க்கிறது. ஆம், திரளான தண்ணீர்கள் மேல் அவருடைய சத்தம் தொனிக்கிறது. தண்ணீர் என்றால் என்ன? திரளான தண்ணீர், திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் மேலே கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. யாரும் அதை காது கொடுத்து கேட்பதில்லை. ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு பிள்ளை அந்த சத்தத்தை கவனமாய் கேட்கிறான். ஓ, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உணர்வு, இந்த தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்க வாழ்க்கை இன்பமாயிரும். இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளோட, எல்லாரோடு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை கேட்கும் காதுகள் நமக்கு இல்லையே என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய காதுகளை சரி பண்ணுங்கப்பா, பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, நான் உங்க சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாசஸ்தலத்தை இன்பமாய் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது என்ன பாருங்கள், கர்த்தருடைய சத்தம். சங்கீதம் 29:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லீபனோனின் கேதுரு மரம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிக உயரமாய் வளரக்கூடிய மரம். அதுல என்ன இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளை எடுத்துக்கொண்டால் சுய கௌரவம், தகப்பனை எடுத்துக்கொண்டால் இல்ல தாயை எடுத்துக்கொண்டால் குடும்பத்திற்கு ஆளுக்கு ஒரு காரியம், நான் எப்படி இதை செய்வது, ஒரு சுய கௌரவம். அப்பா இந்த வார்த்தையை என்கிட்ட பேசி இருக்கலாமா, அல்லது மனைவி என்கிட்ட இந்த வார்த்தையை பேசி இருக்கலாமா, இல்லது கணவர் இந்த வார்த்தையின் இடத்துல பேசி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தனக்குன்னு ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு அதிலே வாழுகிறதான ஒரு பழக்கத்தை பார்க்கிறோம். அதுதான் கேதுரு மரம். உயரமாய் வளரக்கூடிய பெருமை நிறைந்த ஒரு மரம், மிக மலைகளுக்கு மேலாக உயரமாய் வளரக்கூடிய ஒரு மரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் உடைக்க விரும்புகிறார். பெருமை, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் இவ்வளவு நாள் ஓடி தேவ சத்தத்தை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள நீங்க கடந்து வந்து பாருங்க. ஸ்தோத்திரம், உங்க குடும்பம் இன்பமா மாறிடும். நாம மல்லு கட்டுறோம் பிள்ளைகளோட, மனைவியோட, கணவரோட, குடும்பத்தோட கடந்து நம்முடைய இஷ்டத்தை, நம்முடைய இஷ்டமான காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி மல்லு கட்டி ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. இனி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கிடுங்கப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, என் சுய கௌரவம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய சத்தம் உங்க காதுகளிலே தொனிக்கும். ஏன்னா கர்த்தர் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது என்ன தெரியுமா? சங்கீதம் 29:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். சில வேளைகளிலே நாம் உபவாசிப்போம், சில வேளைகளிலே நாம் பிள்ளைகளுக்காக அதிகமான ஜெபங்களை ஏறெடுப்போம். ஆனா நம்ம முயற்சி பண்றது எல்லாமே தோல்வியாயிருக்கும். நமக்கு ஒரே ஸ்தோத்திர சந்தேகமாயிரும், கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்குது, என் குடும்பத்திற்கு இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் திடீர்னு ஒரு வறுமை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க மிகவும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். தேவன் உங்க குடும்பத்தில் சில விஷயங்களை சரி பண்ணுவதற்காக, சில பாதைகளிலே உங்களை நடத்துவதற்காக
உங்களை சில வனாந்தரத்தின் பாதையிலே நடத்துவார். அது அதிர்கிறதாக இருக்கும். ஆம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அந்த நேரத்தில் கேட்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் பேசுவார். மகளே, நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். மகனை, நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை இன்பமாய் மாற்ற, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற, நீங்கள் இதிலிருந்து ஒரு பெரிய மகிமையான காரியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது அங்கே இருக்கிற தேவ பிரசன்னம், அங்கே இருக்கிற தேவனுடைய இன்பமான ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்கு கடந்து வரும். அது கடந்து வர வேண்டுமானால் ஆலயத்தில் சும்மா அல்ல, ஏதோ அல்ல, போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அந்த கேதுரு மரங்களை முறிக்கிற கர்த்தருடைய சத்தம், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெரும் தண்ணீரிலே தொனிக்கிற அந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி, அந்த சத்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற எல்லா போராட்டங்களையும் விலக்கி உங்க குடும்பங்களை கர்த்தர் இன்பமா மாற்றுவார். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு இறங்குங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாளிலே உங்க குடும்பத்தில் இருந்து சில சஞ்சலமான பாடுகள் நிறைந்த காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, நீர் பாராட்டின அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆறுதலை கெடுக்கிற, தரித்திரத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். அப்பா, விசேஷமாக உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காயப்பட்ட நாட்கள் போதும், கண்ணீர் சிந்தின நாட்கள் போதும், வேதனை அனுபவித்த நாட்கள் போதும். ஆண்டவரே, உங்க சமூகத்தின் இன்பங்கள், உங்க சமூகத்தின் ஆசீர்வாதங்கள், உங்க சமூகத்தில் இருக்கிறதான மகா மேன்மையான கிருபைகளை உங்க பிள்ளைக்கு நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அவர்களும் இந்த சமுதாயத்திலே எல்லாம் பெற்று ஒரு பாக்கியம் நிறைந்த குடும்பங்களாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.